எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கேரளா ஸ்டைல் பழம்பொரி தான் செய்ய போறோம். பழம்பொரி எப்படி செய்யலாம் சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நேந்திரம் பழம் எடுத்துக்கோங்க. நல்லா பழுத்த பழமா எடுத்துக்கோங்க. 2 எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க. அடுத்தது 100 கிராம் அளவுக்கு மைதா மாவு, 50 கிராம் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அடுத்தது 50 கிராம் சர்க்கரை எடுத்துக்கோங்க. அடுத்தது 1/4 டீஸ்பூன் சோடா மாவு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா பஜ்ஜி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கலாம். பாருங்க, இந்த பதத்துக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்க, நல்லா பஜ்ஜி பதத்துக்கு இருக்கு. இப்போ வாழைப்பழம் கட் பண்ணிக்கலாம். ரெண்டா கட் பண்ணிக்கலாம் வாழைப்பழத்தை. இப்போ தோல் உரிச்சிக்கலாம். இப்போ ஒன்னொன்னா ஸ்லைஸ் போட்டு எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, ஸ்லைஸ் போட்டாச்சு. இப்போ எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெயில போட்டு பொரிச்சுக்கலாம். இப்போ திருப்பி விட்டுக்கலாம், ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம. இப்போ ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். போட்டு எடுத்துக்கலாம். இப்போ திருப்பி விட்டுக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு, எடுத்துக்கலாம். நீங்க பாருங்க, எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாருங்க, நல்லா பொசு பொசுன்னு. இங்க பாருங்க, சூப்பரான பழம்பொரி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதோட அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.